அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ருத்ராட்சத்தை பற்றியும் மேலும் தகவல் கேட்டதுனால ருத்ராட்சம், தண்டம், திருவோடு இதை பற்றிய முழு விளக்கமும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ருத்ராட்சம் இந்த சன்னியாசிகள் அந்த சாப்பாடோட குற்றத்தை நீக்கிறதுக்கும் தண்ணியோட குற்றத்தை நீக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. ஜுரம் வந்தால் அதை தேய்ச்சி உள்ளுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். இந்த ருத்ராட்சத்தை எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சத்தை இந்த நேரத்தில் கழட்டி வைக்கணும், அந்த நேரத்தில் கழட்டி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லா நேரத்துலையும் போட்டுக்கலாம். இரவு நீங்கள் தூங்க போகும்போது உங்களுக்கு மேலே குத்தாமல் இருக்கிறதுக்காக கழட்டி வச்சுருங்க. ஆனால் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு குளிக்க வேண்டும். அப்போ தான் ருத்ராட்சத்தின் மேலே தண்ணி பட்டு உடம்பு முழுக்க அது போகும். உங்களுக்கு தோல் வியாதி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னும் கேட்க போனால் ருத்ராட்சத்தை உள்ளுக்கு போடாமல் சரியான ருத்ராட்சமாக வாங்கி ஒரு 2-3 ருத்ராட்சத்தை பானையில் போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். தாராளமாக குடிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்தாற்போல் இந்த திருவோடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவோடுங்கிறது ஒரு காய். இந்த சாமியார்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சன்னியாசிகள்லாம், அந்த காயை 2ஆக அறுத்து அதை பதப்படுத்தினால் அதை மாறிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருவோடில் தான் சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் அந்த சாப்பாட்டை வாங்கி அந்த திருவோடில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா, அவங்க எல்லா ஊருக்கும் போவாங்க, எல்லா சாப்பாடும் வாங்குவாங்க. அந்த சாப்பாடோட குற்றம் நீங்கிறதுக்காக, அதில் நச்சுத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்குவதற்காக அந்த திருவோடு காயை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த தண்டம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த தண்டத்தை இடது கையில் வைத்திருந்த கலையை மாற்றுவதற்காக அந்த சித்தர்கள் தன் கலையை, இடகலை, பின்கலை, சூட்சும நாடியில் ஓடும் நடுநாடியின் அந்த கலையை மாற்றுவதற்காக இடது கையில் வச்சு அழுத்திட்டாங்கன்னா வலது நாசியில் ஓடும், வலது கையில் வச்சு அழுத்தினாங்கன்னா இடது நாசியில் ஓடும். இப்போ 2 நாடிக்கும் சமமாக சூட்சும நாடியில் ஓடணும் அப்படின்னா தண்டத்தை எடுத்து தொண்டை பகுதியில் வச்சுப்பாங்க. இதற்காக தான் அந்த தண்டத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கமண்டலத்தில் ஒரு நீர் வைத்திருப்பார்கள். அந்த நீர் என்ன அப்படின்னால் அவர்களுடைய சக்தியை எல்லாம் அந்த நீரை அருகிலேயே வைத்திருப்பார்கள். 2 விதத்திற்கு அதை பயன்படும். என்னவென்றால், அவர்களோட சக்தி நிலைங்கிறது அதில் குவிக்கப்படும். 2வது, அவர்களுக்கு எங்கேயாவது போனால் தாகம் எடுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதுக்கு